ஹாய். நான் தான் உங்களுக்கு கபிலன். இன்னைக்கு உங்களுக்கு காட்டிட்டு இருக்குது GTA VCMP. இது வந்து GTA VCMP ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்ப் விளாட்ற மாதிரி VCP இப்போ வந்து பிளேயர் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, நான் வந்து தேடுறது ஒரு ஆளை செலக்ட் பண்ணிட்டு ஆட போகிறேன். நம்ம ஹீரோலாம் வராங்க, சும்மா செலக்ட் பண்ணிட்டு ஆடிட்டே இருக்கலாம். பாருங்க, வந்தாச்சு. இவனை செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி தான், ஜிடி சாம்பிளாக வர மாதிரி தான் எல்லாம். இப்போ பாருங்க, எப்போயுமே ஜிடிஏ விசிஎம்பியில் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும் ஜிடிஏ சாம்பை விட. விசிஎம்பி வந்து ஜிடிஏ சாம்போட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் சாம்பிள் நிறையா இருக்குது. இப்போ சீட்டக்கார இடத்துக்கு நான் செம்மையாக போகிறேன். பாருங்கள், இதில் பார்த்துட்ருக்கேன் எவனாவது இருக்கானுங்களான்ட்டு. சரி, போயிட்டுருப்பேன். எவனா கிடைக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்ருக்கேன். எவனா கிடச்சா சுடலாம். இப்போ போயிட்டுருக்கேன். சரி, பார்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த விசிஎம்பியில் வந்து நீங்கள் சாம்போட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வளர்றது செம்மையாக இருக்கும். அந்த விசிஎம்பியில் காரெல்லாம் சும்மா கெத்து கெத்தாக இருக்கும். வைசிட்டியில் தான் கார்லாம் சும்மா கெத்து கெத்தாக இருக்குது. டாமி அந்த மாதிரி பேர்லாம் செம்மையாக இருக்காங்க. பிளேயர்ஸு எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவனை வேணால் சொல்லலாம். இப்போ பார்த்துட்டே போகிறோம். எவனா கிடைக்கிறானா இல்லைனா இது ஸ்டண்ட் கூட இல்லை பண்ணிக்கலாம் சாம்பிள் மாதிரி. இப்போ நம்ம போயிட்டு தான் இருக்கோம். எவனா கிடைக்கிறான்னு பார்த்துட்ருக்கோம். மேலெல்லாம் சேட் பண்ணி தள்ளுறானுங்க எனக்கு. சில நேரத்தில் எனக்கெலாம் நல்லா சேட் பண்ணுவானுங்க ஃப்ரெண்ட்ஸு. இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கானுங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தன் மாட்டிக்கிட்டான். வண்டி தீ பிடிச்சிக்கிச்சு. வெளியே வந்துட்டான். ஒருத்தன் செத்துட்டான். சாவலை. ஆமாம், செத்துட்டான். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா இது இருக்குது. இப்போ நான் விளாண்டுட்ருக்கேன். காரில் போயிட்டுருக்கலாம். சரி, இந்த கன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ உபயோகமாக இருக்கும். அப்புறமா ஃபைட் பண்ணும்போது கன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைலாம் சீட்லாம் போட முடியாது. சேட் தான் பண்ண முடியும். சீட்டெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ பாருங்க, எவனோ ஒருத்தர் ஷூட் பண்ணுறான். பாருங்கள், வெளியே தள்ளி விட்டான். செத்தாச்சு. தலை செதறி சாகிறோம் நம்ம. இப்போ பாருங்க, திருப்பி அவன் கிடச்சான பார்ப்போம். இப்போ நான் வந்து விளாண்டுட்ருக்கிறது வந்து ஒய்சிட்டி மல்டிப்ளேயர் ஆன்லைனில். நீங்கள் இதை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். பாருங்கள், காரெல்லாம் கெத்து கெத்தாக தான் நிற்கும் விசிஎம்பியில். இப்போ விளாண்டுட்ருக்கிறது சரி கேமு. இப்போ பார்த்தீங்கன்னா எவனா கிடைக்கிறானான்னு பார்த்துட்ருக்கேன். பாருங்கள், எத்தனை பேர் ஷூட் பண்ண ரெடியாக இருக்கானுங்க. அந்த பிளிப்பில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கானுங்கன்ட்டு. அவனுங்கெல்லாம் போய் சுடலாம். இப்போ பாருங்கள், அவனை சுட்டுட்ருக்கேன். சுட்டுட்டு இருக்கும்போது எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டானா காலி தான். அவன் பேர் பார்த்தீங்கன்னா இன்முன்னு எவனோ ஒருத்தன். பாருங்கள், சேட் பண்ணிட்டே இருக்கான். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த இது எடுத்துட்டேன். இப்போ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவனும் கிடைக்கல, அதனால் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சத்தம் வேறு ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது. சரி, சாரி. இப்போ பாருங்கள், எவனா கிடைக்கிறான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த காரில் ஏறிட்டு போய் சாவடிக்கலாம். பாருங்கள், பின்னாடிலேருந்து சுட்டுகிட்டே இருக்கானுங்க. ரவுண்டு கட்டி சுட்டுறானுங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ போய் பார்ப்போம். சார், திரும்பி சுட்டுட்டானுங்க. தலையிலே வைக்கிறானுங்க. எப்போவுமே குறிய தலையை வச்சா தான் சாவடிக்கிறானுங்க. இப்போ திருப்பி செலக்ட் பண்ணிட்டு ஆடுறோம். இப்போ வந்து கார் மேலே நிற்கிறோம். ஜாக் பண்ணிட்டோம் காரை. சரி, இப்போ பாருங்கள், சுட்டுட்ருக்கேன். அவன் பேர் என்னென்னா சிங்குமூன்னு என்னமோ ஒரு பேர். பூசாகிறான். திரும்பி சுட்டுட்டானுங்க. ஏன்னா அடித்து போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேமு. சுட்டுகிட்டே இருக்க ஒன்றும் தெரியல எனக்கு ஒன்றும். இப்போ பாருங்கள், திரும்பி வந்தாச்சு. காரில் கிடைக்கிறோன்னா டக்கு டக்குன்னு சுட்டுடுறானுங்க. எப்போ பார்த்தாலும் ஆள் கிடச்சி நம்ம சொல்லலான்னு பார்த்தா அவனும் நம்ம இங்கே பாருங்கள், ஸ்கேட் போர்டில் வர மாதிரி சரியாக வரான். வந்து சுட்டுட்டு போயிட்டே இருக்கான். சே, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இந்த கேமு. நீங்கள் இதை கூட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அந்த கேமை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களால் விளையாட முடியாது. போக தான் உங்களால் விளையாட முடியும். இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக குறி வச்சுலாம் சுட முடியாது. அப்படியே சுட்டுகிட்டே இருந்தால் தான் சுட முடியும். பார்த்தீங்களா, அவன் சர்ருன்னு சுட்டு போயிட்டான். இல்லைனா காலி தான். இங்கே வந்து நல்லா சேட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் சும்மா கெத்தாக இருக்காங்க. பாருங்கள், சுட்டுகிட்டே இருக்கானுங்க. காரை வந்து எப்படியோ வச்சு ஏற்றிட்டே இருக்காங்க. செத்துட்டே இருக்கேன். சே, சாரி. இந்த மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்குது. இப்போ
பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்ப்போம். சரி இப்போ பாருங்க கார் எடுத்தாச்சு திருப்பி போயிட்டுருக்கோம். சே இந்த மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள் சும்மா ஜோக்கு தான். இப்போ ஒருத்தனை வேணால் சாவடிச்சே ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சி நான் இப்போ இறங்கிட்டேன், களத்தில் இறங்கிட்டேன், செம கன்று பிடிச்சிட்டேன். பாருங்க எவனா மாட்டாட்டம் சாவடிக்கிறேன். சரி பார்த்துட்ருக்கேன். ஒருத்தனை சாவடிக்கணும்னு பார்க்குறேன். சரி பார்ப்போம். இந்த கேமில் நீங்கள் நிறைய அனுபவத்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த கேமு. சும்மா கெத்தாக இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட செக் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி தூக்கி வீசுகிறான் பாருங்கள், எங்கே போய் விழுகிறேன். இந்த மாதிரி தான் ஸ்டன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். எப்பயுமே மல்டிப்ளேயரில் இப்படி தான் இருக்கும். சுட்டுட்டான் திருப்பியும். சே பின்னாடியிருந்து சுடுறானுங்க. இந்த இடத்த விட்டு நான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் போகவே முடியல, சுட்டுகிட்டே இருக்கானுங்க. திருப்பி ஆளை எடுத்தாச்சு. பாருங்கள் இடத்த மாற்றி இப்போ போயிட்டுருக்கோம். ஆள் காலியாக போகிறானுங்க. இப்போ என்கிட்டயே விளாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த பையன் சாவே மாட்டேங்கிறான். சும்மா சுட்டுகிட்டே இருக்கானுங்க. பின்னாடியும் சுடுறானுங்க, முன்னாடியும் சுடுறானுங்க, சைட்லேயும் சுடுறானுங்க. அப்பு மேலே டவுனு அப்படின்னு சுட்டுகிட்டே இருக்கானுங்க. இப்போ பாருங்கள் இப்படி மரத்துலலாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் சுடணும் போல இருக்குது. ஒருத்தன் காலி. என்னையும் சுட்டுறானுங்க அந்த பையன். எத்தனை வேஸ்டட் ஐட்டம் பாருங்கள். உங்களுக்கு சாரி, இது ரொம்ப சாரியாக இருக்கும். சரி இதோட உங்கள் வீடியோவை முடிச்சுக்கிறேன்.